السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضي المرحلة الثانوية الجزء الثاني النحو الواضي கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 111 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் 112வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த கிதாபின் முழுமையாக கண்டு அதனுடைய முழு பலனையும் நாம் அடைவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல் மன்கூஸ் வல் மக்சூர் வல் மம்தூத் என மூன்று. மன்கூஸ் என்றால் என்ன, மக்சூர் என்றால் என்ன, மம்தூத் என்றால் என்ற தெளிவான விளக்கத்தை கண்டோம். அதை முஃப்ரதாக எப்படி கொண்டு வர வேண்டும், தஸ்னியாவாக எப்படி கொண்டு வர வேண்டும், ஜம்மு முதக்கர் சாலிமாக ஜம்மு தஸ்ஹீஹ் எப்படி கொண்டு வர வேண்டும் என எல்லா சட்டங்களையும் ஒரு நீண்ட பாடம், கிட்டத்தட்ட 4 பாடங்களை நாம் பார்த்துள்ளோம். அந்த பாடங்களை நாம் முன்னரே தெளிவாக பார்த்து விட்டோம். அந்த பாடங்களுக்கான பயிற்சிகளை சேர்த்து நம்மளுக்கு பயிற்சிகளை வழங்குகிறார்கள். மன்கூஸ் மக்சூர் மம்தூத் என்ற அந்த பொது தலைப்பின் கீழ் நாம் பார்த்த அனைத்து பாடங்களுக்கும் பொதுவான பயிற்சிகளை என்ன செய்கிறார்கள், இப்பொழுது நம்மளுக்கு வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை காண்போம். கடந்த பாடத்திலேயே சில பயிற்சிகளை நாம் கண்டுவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை இந்த பாடங்களில் நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள் பயிற்சி 5ஐ காண்போம். பயிற்சி 5 என்ன சொல்றாங்க, சன்னி ரெட்டிப்பாக்கு வஜ்மா, இன்னும் ஜம்மாக்கு ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியத்து பின்வரும் வாசகத்திலே உள்ள ஒன்றை பின்வரும் வாசகத்திலே உள்ள கலிமத்தை ஜாரின் வசதீக்கின். இப்ப இங்க பாருங்க ஜார, இது அப்படியே படிக்கணும் ஏன்னா பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்களே. கலிமத்தை ஜார, அப்புறம் அசதீக்கல் அவுஃபா. இப்ப சதீக்க ஜார என்ற இந்த வார்த்தையையும் இன்னும் சதீக்க ஜார் இன்னும் சதீக் என்ற 2 வார்த்தையை பின்வரும் வாசகத்திலே இரட்டிப்பாக்கு பன்மையாக்கு. இப்ப ஜார என்ற இந்த வார்த்தை அப்புறம் சதீக்க என்ற இந்த வார்த்தையையும் தஸ்னியாவாக்கணுமா ஜம்மாக்கணுமா? மா அமலி மா தக்கத்தலீஹி தஸ்னியத்து அவில் ஜம்உ மின தகீரி. மாற்றத்திலிருந்து தஸ்னியா இரட்டிப்பாக்குவதும் பன்மையாக்குவதும் எதை தேடுமோ அந்த ஒன்றை வேலை செய்வதுடன் ஜார இன்னும் சதீக்க என்ற 2 வார்த்தையை பின்வரும் வாசகத்திலே பன்மையாக்கு இன்னும் இரட்டிப்பாக்கு. இப்ப இதை நம்ம மாற்றும் பொழுது வேற விஷயங்கள் எல்லாம் மாற்ற வேண்டி வரும். அதையும் சேர்த்து என்ன மாற்றத்திலிருந்து எதை தேடுமோ அதையும் நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். அதையும் என்ன செஞ்சு மாத்தி நீ கொண்டு வான்றாங்க. வாருங்கள், மிகவும் இலகுவானதுதான். இதோடைய அர்த்தத்தை கீழேயும் அதே வாசகம் தான் வருகிறது. வாருங்கள், அர்த்தம் ஒன்றுதான், அதை ரெட்டிப்பாக்குறோம் பன்மையாக்கிறோம், அது மட்டும்தான் மாறும். வாருங்கள் கீழே பார்ப்போமா. இந்த இருக்கு பாருங்க, பயிற்சி 5 இது. இப்ப ஃபி ஜும்லா ஃபி ஹாலத்தி தஸ்னியத்தி, இந்த நிலையிலே எப்படி சொல்லணும்னு பாருங்க. இங்க கொடுத்திருக்காங்கல்ல, அப்ப எப்படி சொல்லணும், வாசியா ஜாரை குமா அல் ஜாரை குமல் அதுநயைனி. அப்ப உன்னுடைய நெருக்கமான, உங்கள் இருவரின் நெருக்கமான 2 அண்டை வீட்டார்களை அண்டை வீட்டார்களுடன் நன்கு பழகுங்கள். வாசியான நீங்கள் இருவர் நன்கு பழகுங்கள். ஜாரை குமல் அதுநயைனி, உங்கள் இருவரின் நெருக்கமான அந்த 2 அண்டை வீட்டார்களுடன் நீங்க என்ன செய்யுங்கள், நன்கு பழகுங்கள். வாசியான பழகுங்கள். கூனா, இன்னும் நீங்கள் இருவர் ஆகுங்கள். அசதீகைனில் அவுஃபைனி, நம்ப நம்பகம் மிக்க விசுவாசமான நம்பிக்கைக்குரிய 2 நண்பர்களாக நீங்கள் இருவர் ஆகுங்கள். ஓகேவா? இப்ப எல்லாமே தஸ்னியாவாக்கியிருக்கோமா. ஜாரை அதுக்கு தோதுவா அதுனயைன்னு கொண்டு வந்திருக்கோம், சதீகைன்னு அதுக்கு தோதுவா அவுஃபைன்னு கொண்டு வந்திருக்கோம். சரியா? அப்ப அதுனா அவுஃபா ரெண்டுமே மகசூர்ல. அதுக்கு என்ன செய்யணும், அந்த அலிஃப யாவா மாத்தணும். அதான் அதுனான்றத அதுனய மாத்தி அதுனயைனின்னு மாத்தணும். அப்ப அவுஃபாவா அவுஃபையான்னு மாத்தி அவுஃபைனின்னு மாத்தணும். அப்புறம் ஃபி ஹாலத்தில் ஜம்மி பன்மை நிலைமையில எப்படி வரும் பாருங்க. வாசு ஜீரான் நக்குமுல் அதுனை அதுனைனி அதுனைன. ஜீரானக்குமுல் அதுனைன, உங்களுடைய நெருக்கமான அண்டை வீட்டார்களுடன் நீங்கள் பழகுங்கள், நன்கு பழகி நெருக்கமாகுங்கள். அப்ப இங்க பாருங்க, அதுனாவுக்கு ஜம்மு எப்படி வந்துச்சு, அது நைன.
அப்ப இங்க நம்ம சொல்லியிருக்கோம் யா நூன் கொண்டு வரணும், அதுக்கு முன்னாடி ஃபதஹ் தான் வரணும்னு. நூனுக்கு ஃபதஹ் கொடுத்துருக்கோமா? ஓகேவா? அந்த அலிஃபை போக்கிடணும், மக்சூரோடைய அலிஃபை என்ன செஞ்சிடணும், போக்கிட்டு அதுக்கப்புறமா யா நூன் சேர்க்கணும். அதனால தான் அலிஃபு போக்கி அதுக்கப்புறமா சேர்த்திருக்கோம். வக்கூனுல் அஸ்திகா அல் அவுஃபைன, இன்னும் ஆகுங்கள் நம்பிக்கைக்கு உரித்தான, இன்னும் நம்பகமான நண்பர்களாக நீங்கள் ஆகுங்கள். சரியா? இப்ப இங்க அதேதான் பண்ணியிருக்கோம். அந்த அலீஃபு மக்சூரோட அலீஃபை தூக்கிட்டு அதுக்கப்புறமா யானூன்னு என்ன செஞ்சிருக்கோம், சேர்த்து படிச்சிருக்கோம். ஓகேவா? அவங்க சொன்ன மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. வாருங்கள் இப்பொழுது ஆறாவது பயிற்சி பார்ப்போமா? ஆறாவது பயிற்சி என்ன சொல்றாங்க? ஒன்று, கவ்வின் சலாச ஜுமலின், மூன்று வாசகங்களை உருவாக்கு. அல் முபத்தது ஃபீஹா, அந்த மூன்று வாசகங்களிலே முபத்ததாவாகிறது. ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஆஹ் ஆஹ் ஃபி ஃபி குல்லி மின்ஹா அப்படின்னு வந்தாவே போதும். அந்த மூன்று வாசகங்களிலே முபத்ததாவாகிறது அப்படின்னு ரெண்டு வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ஃபி குல்லி மின்ஹான்னு ஒரு தடவை சொன்னாவே போதும். ஏன்னா பின்னாடி உள்ள எல்லா வாசகத்திலையும் என்னதான் வருது, ஃபி குல்லி மின்ஹா ஒரு முறை தான் வருகிறது. இங்க மட்டும் தான் என்ன செஞ்சுட்டாங்க, ரெண்டு வாட்டி போட்டாங்க. சரியா? அப்ப ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் முபத்ததாவாகிறது. முசன்னன், முசன்னாவாக இருக்குமே. முஃப்ரதுஹு மக்சூருன், அந்த முசன்னாவுடைய முஃப்ரத் மக்சூராக இருக்குமே. அத்தகைய முசன்னா அந்த வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இருக்குமே. அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. சரியா? அப்ப மூணு வாசகம் உருவாக்கணும். சரியா? அந்த மூன்று வாசகத்திலையும் முபத்ததா எப்படி இருக்கணும், அதோடைய முஃப்ரத் மக்சூரா இருக்குமே. அந்த மக்சூருக்கு தஸ்னியா எடுத்த முசன்னா முபத்ததாவா இருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது, கவ்வின் சலாச ஜுமலின், மூன்று வாசகங்களை உருவாக்கு. நாயிபுல் ஃபாயிலி ஃபி குல்லி மின்ஹா, இங்க பாத்தீங்களா, நாயிபுல் ஃபாயிலி ஃபி குல்லி மின்ஹான்னு போட்டிருக்காங்க. அல் முபத்ததஉ ஃபி குல்லி மின்ஹா தான் வரணும். சரியா? அப்ப இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்ப அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் நாய் ஃபாயில் ஆகிறது. ஜம்உ முதக்கரின் சாலிமுன் முஃப்ரதுஹு மக்சூருன். அப்ப அந்த மூன்று வாசகங்கள் நாய் ஃபாயில் ஆகிறது. என்னவாக இருக்க வேண்டும்? ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்க வேண்டும். எதனுடைய ஜம்மு முதக்கர் சாலிம்? ஜம்மு முதக்கர் சாலிமுடைய முஃப்ரத் ஆகிறது, ஒருமையாகிறது. மக்சூருன், மக்சூராக இருக்குமே. அத்தகைய ஜம்மு முதக்கர் சாலிம் அந்த மூன்று வாசகங்கள் இருந்து ஒவ்வொன்றிலேயும் நாய் ஃபைலாக இருக்குமே. அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. சரியா? மூணு வாசகம் உருவாக்கணும், அது நாய் ஃபைல் வரணும். அந்த நாய் ஃபைல் எப்படி இருக்கணும்? ஜம்மு முதக்கர் சாலிமா இருக்கணும். அந்த ஜம்மு முதக்கர் சாலிம் எதுல இருந்து எடுத்ததா இருக்கணும்? மக்சூரான ஒரு வார்த்தையிலிருந்து வந்த ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, மூன்று, கவ்வின் சலாச ஜுமலின், மூன்று வாசகங்களை உருவாக்கு. ஹபருல அல்ல ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களில் இருந்து உள்ள ஒவ்வொன்றிலேயும் அல்லவுடைய ஹபராகிறது. முசன்னன், முசன்னாவாக இருக்குமே. முஃப்ரதுஹு மன்கூசுன், அந்த முசன்னாவுடைய முஃப்ரத் ஆகிறது. மன்கூசுன், அந்த முசன்னாவுடைய ஒருமை என்பது மன்கூஸாக இருக்குமே. அத்தகைய முசன்னா மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் இருக்குமே. அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. இப்போ நம்ம மூணு வாசகம் உருவாக்கணும். அதுல அல்லாவுடைய ஹபர் எப்படி இருக்கணும்? முசன்னாவா இருக்கணும். எதுல இருந்து எடுக்கப்பட்ட முசன்னா? மன்கூசா, அது முஃப்ரது மன்கூசா இருக்கணும். அதுல இருந்து எடுத்த முசன்னாவா இருக்கணும். சரியா? இப்ப நான்கு பாருங்க, கவ்வின் சலாச ஜுமலின், மூன்று வாசகங்களை உருவாக்கு. இஸ்மு இன்ன ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் இன்னோட இஸ்மாகிறது. ஜம்உ முதக்கரின் சாலிமுன், ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்குமே. முஃப்ரதுஹு, எத்தகைய ஜம்மு முதக்கர் சாலிம்? அந்த ஜம்மு முதக்கர் சாலிமுடைய முஃப்ரத் ஆகிறது. மன்கூசுன், மன்கூஸாக இருக்குமே. அத்தகைய ஜம்மு முதக்கர் சாலிம் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் இருக்குமே. அத்தகைய இன்னோட இஸ்மா, இன்னோட இஸ்ம அந்த மூன்று வாசகங்கள் ஒவ்வொன்றிலேயும் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்குமே. அத்தகைய மூன்று வாசகங்களை நீ உருவாக்கு. இப்ப நம்ம மூணு வாசகம் உருவாக்க போறோம். அதுல இன்னோட இஸ்ம எப்படி இருக்கணும்? ஜம்மு முதக்கர் சாலிமா இருக்கணும். அந்த ஜம்மு முதக்கர் சாலிம் எப்படி இருக்கணும்? அதனுடைய முஃப்ரத் ஒருமை வந்து மன்கூஸான இருக்க வேண்டும். அந்த மன்கூஸுக்கு பன்மை எடுத்து அதை இஸ்மு இன்னவாக நம்ம கொண்டு வந்து மூணு வாசகங்கள் உருவாக்கணும். இப்ப ஐந்தாவது பாருங்க, கவ்வின் சலாச ஜுமலின், மூன்று வாசகங்களை உருவாக்கு. அல் மஃபூலு பிஹி ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் மஃபூல் பிஹி ஆகிறது. முசன்னன் முஃப்ரதுஹு மம்தூதுன், இருமை அறிவிக்கக்கூடிய முசன்னாவாக இருக்குமே. இதெல்லாம் நம்ம அரபியா பண்ண சொல்லியிருக்கோம்ல, அதனால தான் அரபியிலே படிக்கிறோம். நீங்களும் பழகிக்கோங்க. சரியா? இப்போ முசன்னாவாக இருக்குமே. முஃப்ரது, அந்த முசன்னாவுடைய ஒருமை முஃப்ரத் ஆகிறது. மம்தூதுன், மம்தூதாக இருக்குமே. அத்தகைய முசன்னா அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே. அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. மூணு வாசகம் உருவாக்குறோம். அதுல ஒவ்வொன்றிலையும் மஃபூல் பிஹி இருக்கணும். அந்த மஃபூல் பிஹி முசன்னாவாக இருக்கணும். அந்த முசன்னா எதுல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கணும்? அதோட முஃப்ரத் மம்தூதா இருக்குமே. அதுக்கு முசன்னா எடுத்து அந்த முசன்னா மஃபூல் பிஹியா வச்சு நம்ம மூணு வாசகங்கள் உருவாக்கணும். கடைசியா பாருங்க, பயிற்சியாரு,
கவ்வின் சலாச ஜுமலின் மூன்று வாசகங்களை உருவாக்கு. இஸ்மு அஸ்பஹ அஸ்பஹ உடைய இஸ்மாகிறது ஃபி குல்லி மின்ஹா அந்த மூன்று வாசகங்கள்ல ஒவ்வொன்றிலையும் அஸ்பஹ உடைய இஸ்மாகிறது ஜம்மு முஅன்னஸின் சாலிமுன். அது எப்படி இருக்கும்? ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்கும், பெண்பால் ஒருமை. ஆஹ் அப்ப ஜம்மு முஅன்னஸ் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிமுடைய வழக்கம் பாடங்கள்ல பார்த்தாச்சு. சரியா? அப்ப ஒவ்வொன்றிலையும் அஸ்பஹுடைய இஸ்மு என்னவாக இருக்கும்? ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்கும். முஃப்ரதுஹு அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமின் முஃப்ரத் ஆகிறது மம்தூதுன், மம்தூதாக இருக்குமே அத்தகைய ஜம்மு முஅன்னஸ் சாலிம் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. அப்ப இஸ்மு அஸ்பஹா எப்படி இருக்கணும்? ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்கணும். அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிம் எதுக்கு எடுக்கப்பட்டதா இருக்கணும்? மம்தூதான வார்த்தையிலிருந்து, அந்த முஃப்ரதிலிருந்து எடுக்கப்பட்ட ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்கணும். அதுக்கு மூணு வாசகங்களை கொண்டு வர சொல்றாங்க. வாருங்கள், இது ஒரு 6 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் 18 வாசகங்களை நம்ம உருவாக்கி காட்டணும். அதோடைய பதிலை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கேட்டாங்களே, சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள். அல் முபத்ததா ஃபி குல்லி மின்ஹா அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் முபத்ததாவாகிறது முசன்னன், முசன்னாவாக இருக்கும். முஃப்ரது அந்த முசன்னாவுடைய முஃப்ரத் ஆகிறது மக்சூரன், மக்சூராக இருக்குமே அத்தகைய முசன்னா அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே முபத்ததாவாக. அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே, அந்த மூணு வாசகங்கள் தான் இது. ஓகேவா? இப்போ முபத்ததா எப்படி இருக்கணும்? முசன்னாவா இருக்கணும், மக்சூர்ல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதை ஒரு தடவை சொல்லுவோம் பாருங்க. அல் முஸ்தஃபயானி தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவராகிறவர். முஹத்தபானி மரியாதைக்கு என்னது ஒழுக்கம் கற்பிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் பாருங்க, இரண்டாவது வாசகம் அல் அசவானி அந்த இரண்டு கைத்தடிகள் ஆகிறது கவியதானி வலுவானதாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க, அல் ஃபதயானி முஜ்தஹிதானி அந்த இரண்டு வாலிபர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, முஸ்தபா என்பது மக்சூர், கடைசியில் அலிஃப் வந்திருக்கு. அசா என்பது மக்சூர், ஃபதா என்பது மக்சூர். அதோடைய தஸ்னியா தான் இங்க மூணுத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்ப மக்சூர்ல இருந்து முசன்னா வரணும்னாங்க, முசன்னாவா கொண்டு வந்துட்டோமா? அதே போல முபத்ததா வரணும்னாங்க, முபத்ததா வந்திருக்கா? அடுத்து மூணு வாசகங்கள் பாருங்க. சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள். நாயிபுல் ஃபாயிலி ஃபி குல்லி மின்ஹா அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றையும் நாயிப் ஃபாயில் ஆகிறது. ஜம்மு முதக்கரின் சாலிமுன் முஃப்ரதுஹு மக்சூரன் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்குமே அந்த ஜம்மு முதக்கர் சாலிமுடைய முஃப்ரத் ஆகிறது மக்சூரன், மக்சூராக இருக்குமே அத்தகைய ஜம்மு முதக்கர் சாலிம் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே, அந்த மூணு வாசகங்கள் தான் இப்ப படிக்க போறோம். இப்ப என்ன சொல்றாங்க? கூபிலல் முர்தலவுன பித்தர்ஹாபி. அப்ப என்னது முர்தலவுனா? தேர்ந்தெடுக்க பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். அப்ப என்னது பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். அதுக்கப்புறமா இங்க இருக்குல்ல வித்தர்ஹாப் என்றால் வரவேற்பு. இப்ப வரவேற்பை கொண்டு பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? முன்னோக்கப்பட்டார்கள், சந்திக்கப்பட்டார்கள். சரியா? அப்ப பாருங்க, கூபில்ன்றது மஜ்ஹூலான ஃபெல், அதுக்கு நாய் ஃபைலா வந்திருக்கு. அடுத்து பாருங்க, ஷூஹிதல் முஸ்தஃபௌன ஃபில் இஹ்திஃபாலி விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் காணப்பட்டார்கள். ஓகேவா? அப்ப ஷூஹிதன்றது இஸ்மு மஜ்ஹூலான ஃபேலு, அதுக்கு முஸ்தஃபௌன்னு நாய் ஃபைலா வந்திருக்கிறது. அப்புறம் பாருங்க, உக்ரிமல் முஜ்தபௌன. அப்ப உக்ரிமல் முஜ்தபௌனா என்னது? சங்கை செய்யப்பட்டார்கள். யாரு? தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் சங்கை செய்யப்பட்டார்கள். முஜ்தபௌனாலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான். அப்ப பாருங்க, நாய் ஃபைல் முர்தலவுன முஸ்தபௌன முஜ்தபௌன மூணுமே நாய் ஃபைலா வந்திருக்கா? இதனுடைய மக்சூர் முஃப்ரத் எப்படி இருக்கணும்? மக்சூரா இருக்கணும். ஜம்மு முதக்கர் சாலிம் தான் மூணுமே. கடைசியில் வாவணும், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் தான் வரணும். மக்சூருடைய சட்டம் தானே. இப்போ இதோடைய முஃப்ரது என்னதுதான்? மக்சூரான வார்த்தை தான். முர்தலா, முஸ்தபா, முஜ்தபான், கடைசியில் அலிஃப் தான் வரும். அப்ப மக்சூர்ல இருந்து ஜம்மு எடுத்து ஜம்மு முதக்கர் சாலிம் எடுத்து நாய் ஃபைலா கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாருங்க, சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள். ஹபருல் அல்லல் அல்லாவுடைய ஹபர் ஆகிறது. ஃபி குல்லி மின்ஹா அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலும் அல்லாவுடைய ஹபர் ஆகிறது. முஃப்ரதுன் மன்கூசுன் மன்கூசான முஃப்ரதாக இருக்குமே அத்தகைய அல்லாவுடைய ஹபர் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்கல்ல, அத்தகைய மூணு வாசகங்கள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இங்க வாசகம் தவறாக இருக்கிறது. இங்க என்ன வரணும்னா முசன்னன் வரணும். ஹபருல் அல்ல எப்படி இருக்கணும்? முசன்னன் இருக்கணும் இந்த இடத்துல.
ஃபி குல்லி மின்ஹா முசன்னன் முஃப்ரதுஹு மன்கூசுன் அப்படின்னு வரணும். இங்க மிஸ்டேக் ஆயிருக்கு. சரியா? அப்ப அந்த 3 வாசகங்கள்ல இருந்து ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுடைய ஹபர் ஆகிறது முசன்னன் முசன்னாவாக இருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். முஃப்ரதுஹு அந்த முசன்னாவுடைய முஃப்ரத் என்பது மன்கூசுன் மன்கூஸாக இருக்குமே. அத்தகைய முசன்னா அந்த 3 வாசகங்கள் இந்த ஒவ்வொன்றிலையும் இருக்குமே. அத்தகைய 3 வாசகங்கள் கேட்டாங்க. அந்த 3 வாசகங்கள் தான் இது. சரியா? இப்ப இது பாருங்க, கொடுத்திருக்காங்க பாருங்க. லஅல்லல் முஹாலி ரைனி லஅல்லல் முஹாலி ரைனி அத்தாயியானில் மஷ்ஹூரானி. அப்ப பிரபலியமான என்னன்னா லஅல்லல் முஹாலி ரைனி என்றால் ஆஜராகக்கூடியவர்கள். சரியா? அப்ப இப்ப விரிவுரை செய்யக்கூடியவர்களுக்கு தான் முஹாலரா. முஹாலரா என்றால் விரிவுரை செய்தல். அப்ப விரிவுரை செய்யக்கூடிய இருவர் அத்தாயியானின் மஷூரை பிரபலமான இரு அழைப்பாளர்களாக இருக்கலாம். சரியா? பிரபலமான இரு அழைப்பாளர்களாக இருக்கலாம். பாருங்க அல்ல. அப்புறம் பாருங்க அல்ல லைஃபைனி அல் கலாலியானி அல் ஆதிலானி. லைஃபைனி என்றால் விருந்தினர்கள், இரு விருந்தினர்கள் எப்படி இருக்கலாம்? நீதமான இரு நீதிபதிகளாக இருக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க அல்ல சதி கைக்க உன்னுடைய இரு சகோதரர்கள், இரு நண்பர்கள் நாஜியானி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். இங்க பாருங்க ஹபர் எப்படி வந்திருக்குல்ல, அல்லாவுடைய ஹபர் தாயி யானி. இப்ப இதோடைய முஃப்ரத் பாத்தீங்கன்னா தாயி எப்படி இருக்கு? மன்கூஸா தானே இருக்கு. யா கடைசியில இருந்து அதுக்கு முன்னாடி கசர் இருந்தா மன்கூஸ் தானே. இப்போ தாயியுடைய தஸ்னியா தாயானி, காலியுடைய தஸ்னியா காலியானி, நாஜி என்பதுடைய தஸ்னியா நாஜியானி. கரெக்டா கொண்டு வந்திருக்கோமா? ஹபரா தானே கொண்டு வந்திருக்கோம் மூணுத்துக்கும். அடுத்து பாருங்க சலா சுஜுமலின் 3 வாசகங்கள் இஸ்மு இன்னோட இஸ்மாகிறது ஃபி குல்லி மின்ஹா அந்த 3 வாசகங்கள் இருந்து ஒவ்வொன்றிலையும் இன்னவுடைய இஸ்மாகிறது. ஜம்மு முதக்கரின் சாலிமுன் முஃப்ரதுஹு மன்கூசுன். ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்குமே. முஃப்ரதுஹு அந்த ஜம்மு முதக்கருடைய சாலிமுடைய முஃப்ரத் ஆகிறது மன்கூசுன் மன்கூஸாக இருக்குமே. அத்தகைய 3 வாசகங்கள் அதான கேட்டாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இஸ்மு இன்னதான் இதுல நம்மளுக்கு முக்கியம். பாருங்க இன்னதா ஐனி. அப்ப இது மன்கூஸுக்கு நம்ம படிச்சிருக்கோம் தோதுவா படிக்கணும்னு. யானூனா இருந்தா அதுக்கு தோதுவா, வானூனா இருந்தா அதுக்கு தோதுவா கசரு கொடுக்கணும்னு. பாருங்க யானூன்னா கசரு, வாவனூன்னா லம்மு. அப்ப இன்ன தாயின இலல் ஹக்கி மஜூரூன நிச்சயமாக சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மஜூரோன கூலி அளிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்ன நாஹீன அனில் முன்கரி அருட்கத்தக்க விஷயத்தை விட்டும் தடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தடுக்கக்கூடியவர்கள் முசாபூன நன்மை கொடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்ன சாயின நிச்சயமாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஃபில் ஹைரி நலவிலே முயற்சி செய்யக்கூடியவர்கள் மஹ்பூபூன விரும்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இன்னுடைய 3 இஸ்மோ என்னதான்? தாயி நாஹி சாயி. அதுல இருந்து ஜம்மு முதக்கர் சாலிமாக யானூனை வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எழுதியிருக்கோம். சரியா? அதெல்லாம் இன்னுடைய இஸ்மாக தான் வந்திருக்கு மூணுமே. அடுத்து பாருங்க சலாசு ஜுமலின் 3 வாசகங்கள் அல் மஃபூல் பிஹி ஃபி குல்லி மின்ஹா அந்த 3 வாசகங்கள்ல இருந்து மஃபூல் பிஹி ஆகிறது முசன்னன் முசன்னாவாக இருக்கும். முஃப்ரதுஹு மம்தூதுன் அந்த முசன்னாவுடைய முஃப்ரத் ஆகிறது மம்தூதாக இருக்குமே. அத்தகைய முசன்னா அந்த 3 வாசகங்கள்ல இருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே. அத்தகைய 3 வாசகங்கள் பாருங்க இங்க கொடுத்துருக்காங்களே. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அத்தைத்துல் பன்னா. இது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன வார்த்தை முசன்னாவா கொண்டு வர சொன்னாங்க. அதனால பன்னா ஐனி தான் படிக்கணும். அத்தைத்துல் பன்னா ஐனி அல் பன்னா வைனி ரெண்டுமே படிக்கலாம்னு படிச்சிருக்கோம்ல. இந்த அம்சா வச்சு படிக்கலாம், வா வச்சு படிக்கலாம்னு நம்ம பாடத்துல பார்த்தோம். அதான் 2 வகையா பிராக்கெட்ல போட்டு காட்டுறாங்க. பன்னா ஐனினும் படிக்கலாம், பன்னா வைனினும் படிக்கலாம். சரியா? இரு கட்டட கலைஞர்களுக்கு நான் கொடுத்தேன் அஜ்ரஹும் அவர்களின் கூலியை நான் என்ன செய்தேன்? கொடுத்தேன். அப்ப 2 கட்ட கலைஞருக்கு அஜ்ரஹுமான்னு கொடுத்துருக்கணும். சரியா? இரு கட்டட கலைஞர்களுக்கு அவ்விருவரின் கூலியை நான் என்ன செய்தேன்? கொடுத்தேன். சரியா? அப்ப எப்படி வந்திருக்கணும்? ஆத்தைத்துல் பன்னா ஐனி இல்லாட்டி அல் பன்னா வைனி அஜ்ராஹுமா அஜ்ரைஹுமா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். சரியா? அவ்விருவரின் கூலிகளை அவ்விருவருக்கும் நான் என்ன செய்தேன்? கொடுத்தேன். அடுத்து பாருங்க அம்மரத்தில் ஹுகூமத்து சஹ்ரா வைனி
அஷ்ஷர்கியத்த வல் கர்பியத்த. இப்ப பாருங்க, அம்மரத்தில் ஹுகூமது. அப்ப அம்மரத் என்றால் மேம்படுத்தியது. அல் ஹுகூமது என்னது? அரசாங்கம் மேம்படுத்தியது. அஸ்ஸஹ்ராவைனி பாலைவனங்களை, இரு பாலைவனங்களை மேம்படுத்தியது. எந்த இரு பாலைவனங்கள்? அஷ்ஷர்கியத்த கிழக்கில் உள்ள, வல் கர்பியத்த இன்னும் மேற்கில் உள்ள இரு பாலைவனங்களை அரசாங்கம் மேம்படுத்தியது. இப்ப பாருங்க, மஃபூலா வந்திருக்கா சஹ்ராவைனி, சரியா? அப்ப சஹ்ராவைனி இரு, இரு பாலைவனம் ரெண்டு தானே குறிச்சிச்சு. இப்ப இது மம்தூ தானே, சஹரா ஹம்சாவோட முடியுதா, அதோடைய மம்தூத பன்மை தானே இது. அப்புறம் பாருங்க கடைசியா, சன அல் ஹையாத்து தையல்காரர் ஆடை செய்தார். எத்தனை ஆடை? கிசா ஐனி ரெண்டு ஆடையை தையல்காரர் செய்தார். கிசா ஐனியும் படிக்கலாம், கிசா வைனினும் படிக்கலாம், சரியா? ஜமீலைனி அழகான இரண்டு ஆடையை தையல்காரர் செய்தார். செய்தார்னு தைத்தார்னு அர்த்தம், சரியா? அப்ப இதுலயும் மஃபூல்ல போய் வந்திருக்கா, இங்கேயும் மஃபூல் பிஹி, இங்கேயும் மஃபூல் பிஹி, இங்கேயும் மஃபூல் பிஹி வந்திருக்கு. அதே போல முசன்னாவா கொண்டு வந்திருக்கோம். இப்ப அடுத்து பாருங்க, சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள், இஸ்மா அஸ்பஹ அஸ்பஹுடைய இஸ்மாகிறது, ஃபி குல்லி மின்ஹா அந்த மூன்று வாசகங்கள் இந்த ஒவ்வொன்றிலையும் அஸ்பஹுடைய இஸ்மாகிறது. ஜம்மு முஅன்னஸின் சாலிமுன் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்குமே, முஃப்ரதுஹு அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமின் முஃப்ரத் ஆகிறது. மம்தூதுன் மம்தூதாக இருக்குமே, அத்தகைய ஜம்மு முஅன்னஸ் சாலிம் அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே, அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்கல்ல, அதான் இங்க இருக்கு. இப்ப பாருங்க, இஸ்பஹத்தி ரஃபா ஆத்து மாஹிராத்தின், சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? சீர் செய்யக்கூடிய, சீர் செய்யக்கூடிய பெண்கள், மாஹிராத்தின் திறமைசாலிகளாக மாறினர், காலையில் ஆனார்கள், சரியா? அப்ப அஸ்பகத்துக்கு சாரோடைய அர்த்தமும் கொடுப்பாங்க. அப்ப சீர்திருத்தக்கூடிய பெண்கள் திறமைசாலிகளாக மாறினர் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கலாம். அஸ்பஹத்தி சஹராவாத்து, அப்ப சஹராவாத்துனா பாலைவனங்கள் மாறியது. எப்படி மாறியது? சர் வத்தல்லில் பிலாதி நாட்டிற்கு செல்வமாக மாறியது. இப்ப நாட்டிற்கு, எல்லா நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு அது என்னவாக மாறியது? செல்வமாக மாறியது. இப்ப பாருங்க, அஸ்பஹத்தி சமா ஆத்து, இப்ப சமா ஆத்துன்னு படிக்கலாம், அஸ்ஸமா வாத்துன்னு படிக்கலாம். இதோட காரணங்கள்லாம் பாடத்துல பார்த்திருக்கோம்ல. அப்ப அஸ்ஸமா ஆத்து அஸ்ஸமா வாத்து ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். வானங்கள் மாறியது, சாஃபியாத்தின் தெளிவானவைகளாக மாறியது. இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சாச்சு? அஸ்பஹோட இஸ்மி எப்படி இருக்கு எல்லாத்துலயும்? அம்சா இருக்கா, அதுக்கு தானே ஜம்மு முஅன்னஸ் சாலிமா வந்திருக்கு. சஹரா வாத்து வந்திருக்கா, சமா ஆத்து எல்லாத்துலயும் அலிஃப்லாம் கூட ஜம்மு முஅன்னஸ் சாலிமா கொண்டு வந்திருக்கோமா? எல்லாம் அஸ்பஹோட இஸ்மா வந்திருக்கா, சரியா? அப்ப அவங்க கேட்ட மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப வாருங்க கடைசி பயிற்சியை காண்போம். இப்ப கடைசி பயிற்சியில பாருங்க, இஸ்ரஹில் பைத்தல் ஆத்திய வா அரிபுஹு பின்வரும் கவிதைக்கு விவரி, பின்வரும் கவிதையை விவரி, வா அரிபுஹு இன்னும் அந்த கவிதைக்கு யாரா பலங்கு. அப்ப பாருங்க, அப்ப இது ஒரு அழகிய கவிதை. அந்த கவிதைக்கான விளக்கத்தை தான் என்ன செய்ய போகிறோம், இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதல்ல என்னன்னா, கவிஞர் ரெண்டு விஷயத்தை இங்க குறிப்பிடுறாரு. ஒண்ணு, இருக்கிறதுலேயே சிறந்த இடம், அவருக்கு பிடித்த இடம், உலகத்திலேயே, பூமியிலேயே, இந்த பூமி மட்டுமல்ல எத்தனை பூலோகங்கள் இருந்தாலும் தனக்கு பிடித்த இடம் என்று அவர் ஒரு குதிரையின் சேணத்தை கூறுகிறார். விரைவாக ஓடக்கூடிய குதிரையின் சேணம், அந்த இடம்தான் எனக்கு இருக்கிறதுலே பிடித்த இடம் என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, தன் நண்பனிலேயே காலத்தில் சிறந்த நண்பன் என்று கூறினால் எக்காலத்திலும் அது எனக்கு ஒரு புத்தகம் தான் என்று கவிஞர் அவர்கள் தனக்கு பிடித்த இரண்டு விஷயங்களை இங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, அஸ்ஸு மகானின் இடத்தில் மிகவும் கண்ணியமானதாகிறது. ஃபித்துனா உலகங்களிலேயே, துன்யாவுடைய பன்மைதான் துனா, உலகங்களிலேயே இடத்தில் மிகவும் கண்ணியமானது. சர்ஜுல் சாபிஹின் விரைவாக ஓடும் குதிரையின் சேனமாகும். சேனம்னா அந்த குதிரை மேல போட்டு உட்காருவாங்கல்ல, அந்த சீட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சேனம்பாங்க. வஹைரு ஜலீசின் ஃபி ஜமானி காலத்திலேயே நண்பனில் கூட அமர்வு, ஜலீஸ்னா கூட அமர்பவனுக்கு ஜலீஸ் என்பார்கள். இது நண்பன் என்ற புழக்கத்தில் பயன்படுத்துவார்கள். அப்ப காலத்திலேயே நண்பனின் சிறந்த நண்பன் என்பவன் கிதாபு எனது புத்தகமாக இருக்கிறது.
புத்தகம் தான் காலத்தில் சிறந்த நண்பன், இடத்தில் சிறந்தது. இது குதிரையில் செல்லக்கூடிய அந்த குதிரையின் சேணமாகும். சரியா, வாருங்கள் அதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு. இப்ப அதோடைய என்ன பார்ப்போம். யாரை பார்ப்போமா? அஸ்ஸு என்பது முபத்ததாவாகும். நம்ம அப்படியாவது அர்த்தம் வச்சோம். கண்ணிய இடத்தில் கண்ணியமானது ஆகிறதுன்னு. இப்போ மர்ஃபூன் முபத்ததாக்கு ரஃபா தான். அப்போ மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். அப்ப அஸ்ஸுன்னு என்ன செஞ்சோம்? லம்மத் தானே கொடுத்தோம். வஹுவ முலாஃபுன் இன்னும் இந்த முபத்ததான அஸ்ஸு என்பது முலாஃபாகவும் இருக்கிறது. அப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருது. மக்கானின் அப்ப இது முலாஃப் இலைஹியா இருக்கும். முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தான். மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த முலாஃப் இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். இங்க கொடுத்திருக்கோம்ல அதான். அடுத்து பாருங்க, ஃபி என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபனியுன் அல சுக்கூனி ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகும். ஃபி ஜர்ருடைய ஹர்ஃப் தானே. அதே போல சுக்குனின் மீது மபனியாகும். யாவுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அப்ப சுக்குனின் மீது மபனியாகும். அதுக்கப்புறமா துனான்னு பார்த்தோம்ல. துனா என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பி ஃபி ஃபீயை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். ஃபீ கொண்டு ஜெரு செய்யப்பட்ட இஸ்மு. ஃபீ ஜாரு துனா மஜ்ரூர். அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல் முகத்தரத்து உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட கஸ்ராவாகும். அலா ஆஹிரிஹி அந்த இஸ்மின் கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட கஸ்ராவாகும். மனஅமின் துஹூரிஹா அத்தஅத்துரு அந்த கஸ்ரா வெளியாகுவதிலிருந்து தடுக்கிறது. அத்தஅத்துரு தங்கடம் தடுக்கிறது. என்ன தங்கடம்? கடைசியில அலிஃப் வந்துருச்சு. அந்த அலிஃப் ஹரக்கத்து சுமக்காது. நம்மளுக்கு தெரியும் அலிஃப் என்றாலே அது சுக்குன் மட்டும்தான் வரும். சுக்குனை தவிர்த்து வேற எந்த ஒரு ஹரக்கத்தையும் அது சுமக்காது என்ற அந்த தங்கடம் இருப்பதினால் அது உள்ளுக்குள்ளதான் நம்ம ஹரக்கத்து இருக்குன்னு சொல்ல முடியும். அலிஃபுக்கு ஹரக்கத்து கொடுக்க முடியாததினால் ஹரக்கத்து உள்ள இருக்கு. சரியா? அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில மக்சூராக வரக்கூடிய அலிஃப் வரக்கூடியது இருக்கு. இப்படிதான் கசுரா இருக்கட்டும், ஃபதஹா இருக்கட்டும், லம்மா இருக்கட்டும், எல்லாம் முகத்தராவை தான் கொடுப்போம். வெளியே கொண்டு வர மாட்டோம். காரணம் அலிஃப் இருக்கு. அந்த தங்கடம் இருப்பதனால் அது வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. மன அமின் துஹூரிஹா அந்த கசர் வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. அத்தஅத்துரு தங்கடம் தடுத்து விட்டது. சர்ஜுன் சர்ஜு சாபிஹின்னாங்கல்ல. அப்ப சர்ஜு என்பது ஹபருன் மர்ஃபூஉன். இப்ப ஹபராக இருக்கும். மேல பார்த்தோம்ல அஸ்ஸு முபத்ததா. அந்த முபத்ததாவுடைய ஹபர் தான் சர்ஜு. மர்ஃபூன் ஹபருக்கும் ரஃபா தான் வரும். ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது. அல் லம்மத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். இப்ப சர்ஜுன் என்ன செஞ்சு லம்மத் தான் கொடுத்தோம். ஹுவ முலாஃபுன் இன்னும் இந்த ஹபரு சர்ஜ் என்ற ஹபர் என்று ஹபர் ஆகிறது. முலாஃபாகவும் இருக்கும். இப்ப பின்னாடி முலாஃபிலிஹி வருது. சாபிஹின் முலாஃபின் இலைஹியா இருக்கும். முலாஃபுன் இலைஹி சாபிஹின் என்பது என்னது? முலாஃபுன் இலைஹி முலாஃபிலிஹியா இருக்கும். மஜ்ரூருன் முலாஃபிலிஹி ஜரு தானே. மஜ்ரூன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் இந்த முலாஃபிலிஹியோடைய ஜர்ரின் அடையாளமாகிறது. அது கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். சாஹிபிஹின் கஸ்ர் தானே கொடுத்தோம். அடுத்து பாருங்க வாவ். வா வந்து என்னது? அல் வாவு ஆத்திஃபத்துல். இந்த வாவ் என்பது அத்துஃப் செய்யக்கூடியது. அப்ப ஹைரு என்பது என்னது? முபத்ததா இது மாத்தூஃப். எதன் மீது அத்துஃப் வைக்கணும்? அஸ்ஸுன் மேல போச்சுல, அதுல போய் அத்துஃப் வைக்கணும். இப்ப ஹைரு என்பது முபத்ததாவா இருக்கும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். முபத்ததாக்கு ரஃபா தானே. அலாமத்து ரஃபிஹி இன்னும் அதனுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. இந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. லம்மத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். ராத்து லம்மத் தானே கொடுத்தோம். வஹுவ முலாஃபுன் இன்னும் அதுவாகிறது. அந்த முபத்ததாவான இந்த ஹைர் என்பதாகிறது முலாஃபாக இருக்கிறது. ஜலீசின் என்பது முலாஃபிலிஹி முலாஃப் வந்துருச்சுல. அப்போ முலாஃபிலிஹி ஜலீசின் என்பது முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரன் ஜரு செய்யப்பட்ட முலாஃபிலிஹியா இருக்கும். அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த முலாஃபிலிஹியோட ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். சரியா? இப்ப முலாஃபிலிஹி என்பது அதுக்கு அடையாளமா என்ன செஞ்சோம்? கசர் தானே கொடுத்தோம். ஜலீசின் சீனுக்கு கசர் தானே கொடுத்தோம். ஃபி என்பது பாருங்க அடுத்து. ஃபி என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபுனியும் நல்ல சுக்கூனி ஜருடைய வார்த்தை நம்மளுக்கு தெரிந்ததுதான். சுக்குனின் மீது மபுனி யாருக்கு சுக்குன் தான் கொடுத்தோம். அடுத்து அஸ்ஸமானி. அப்ப ஃபி வந்துட்டு அடுத்த மஜ்ரூர் தானே. அப்ப ஜமானி என்பது இஸ்முன் மஜ்ரூரும் ஃபி ஃபீயை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். ஜமானி. சரியா? அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கசராவாகும். நூனும் கசரு தானே கொடுத்தோம். அடுத்து கிதாபு. முத்ததா வந்துச்சு. அதுக்கு ஹபர் ஒண்ணு பார்க்கவே இல்லைல்ல. இதுதான் கானது ஹபர். ஹபருன் மர்ஃபூஉன். இப்ப இது ஹபரா இருக்கும். இதோடைய ஹபர் ஹைரு வந்துச்சுல. அந்த ஹைரு முபத்ததா. அந்த முபத்ததாவுடைய ஹபர் தான் இது. மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ஏன் ரஃபா? ஹபருக்கு ரஃபா தானே வரும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது. அல்லம்மத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். பூன் என்ன செஞ்சோம்? லம்மத் தானே கொடுத்தோம். அதனால இதுதான் அதோடைய அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடம் இதோட முடிவடைந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து ஒரு புதிய பாடத்தை அடுத்து நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.